நண்பர்களே, கிறிஸ்துவின் சொந்தங்களே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இரண்டாவது பெயரிடுதல். இயேசுவுக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இந்த பெயரை யாரிடம் அறிவித்தது என்று சொன்னால், மத்தேயு நற்செய்திப்படி வானதூதர் கபிரியேல் புனித யோசேப்புவுக்கு சொல்லுகிறார், பிறக்கும் குழந்தைக்கு இயேசு என்னும் பெயரிடுவேர். ஆனால் லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்த்தோம் பெண்களின் நற்செய்தி. எனவே குழந்தை இயேசுவினுடைய பிறப்பு அறிவிப்பின் போதே வானதூதர் சொல்லிவிடுகிறார், அந்த குழந்தைக்கு பிறக்கும் குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொல்லப்படுகிறார். எனவே இருவருக்கும் சொல்லப்பட்ட ஒரே பெயர் இயேசு என்ற பெயர். எபிரேயத்தில் அது ஜோஷுவா என்று அழைக்கப்பட்டது, கிரேக்கத்திலே ஜீசஸ் என்று அழைக்கப்பட்டது. அதனை அப்படியே ஆங்கில மொழி எடுத்துக்கொண்டது. ஜீசஸ் என்றுதான் ஆங்கிலமும் கிரேக்கமும் இயேசுவை அழைக்கின்றன. நாம் இயேசு என்று அழைக்கிறோம். இந்த இயேசு என்ற சொல்லுக்கு யாவே மீட்கிறார் என்று அர்த்தம், யாவே ரெடீம்ஸ் என்று அர்த்தம். எனவே இது மிக முக்கியமான ஒரு காரண பெயர். இயேசு யார் என்பதனை அவருடைய பெயரை சொல்லிவிடுகிறது. இயேசு மக்களை காக்கிறார் என்பதனுடைய, கடவுள் மக்களை காக்கிறார் என்பதனுடைய அடையாளம் இயேசு என்பதனை சொல்லிவிடுகிறது. இப்படி இரண்டு நிகழ்வுகள் நடந்து முடிகின்றன. மூன்றாவது நிகழ்வுக்கு நாம் வருகிறோம். அது தலைச்சன் குழந்தையினுடைய அர்ப்பணம். ஒவ்வொரு குழந்தையும், தலைச்சன் குழந்தையும் கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது பற்றி நாம் எண்ணாகமம், எண்ணிக்கை நூல் 18, 15, 16 ஆகிய வசனங்களிலும் 3, 12, 13 ஆகிய வசனங்களிலும் நாம் படிக்கிறோம். தொடக்க காலத்திலே ஒவ்வொரு தலைச்சன் குழந்தையும், அதாவது முதல் குழந்தை, பெற்றோருக்கு பிறக்கிற முதல் ஆண்மகன் கோயிலிலே அர்ப்பணம் செய்யப்பட்டார். காரணம் என்ன? அந்த கோவில் பணிக்காக, எருசலேம் ஆலய பணிக்காக. ஆனால் பிற்காலத்திலே லேவியின் புதல்வர்கள் ஆலய பணியை கையில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அதற்கு மற்ற குலங்களிலிருந்து ஆண் மகன்கள் உதவி செய்ய வேண்டிய தேவையில்லாமல் போனது. எனவே ஒரு 5 ஷெக்கல் பணத்தை கட்டிவிட்டு குழந்தையை அவர்கள் மீட்டு கொண்டார்கள். விற்று விளக்கிரயம் செய்வது என்ற ஒரு வழக்கம் நான் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது ஓரியூர் போன்ற திருத்தலங்களிலே நடந்தது. ஒரு குழந்தை மிக நோய்வாய்ப்பட்டு இருந்தது என்றால் அந்த குழந்தையை நான் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுவார்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தை சுகமாகிவிட்டது என்றால் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து ஏலம் போடுவார்கள். அதில் சுற்றி இருப்பவர்கள் விலைக்கு அந்த குழந்தையை கேட்பார்கள். சுற்றி இருப்பவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோருக்கு ஆதரவானவர்களாக இருந்தால் ஓரளவுக்கு விலை குறைவாக இருக்கும், இல்லை என்றால் கூடும். ஆனால் எவ்வளவு கூட போனாலும் அதனை கட்டிவிட்டு அந்த குழந்தையினுடைய தந்தை இந்த குழந்தையை எடுத்துக்கொள்வார். இது கூட பழைய இந்த தலைச்சன் பிள்ளை மீட்டெடுக்கிற, ஒப்பு கொடுத்து மீட்டெடுக்கிற வழக்கத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனவே இப்படி ஆண்டவர் இயேசுவும் அங்கே தலைச்சன் குழந்தை என்ற முறையிலே அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆனால் மரபின் அடிப்படையிலே அவர் தாவீதின் குலத்தை சார்ந்தவர், லேவியின் குலத்தை சார்ந்தவர் அல்ல. எனவே அவர் 5 ஷெக்கல் கொடுக்கப்பட்டு மீட்டு கொள்ளப்படுகிறார். இறுதியாக தன் தாயினுடைய சுத்திகரிப்பு. பழைய ஏற்பாடு, குறிப்பாக லேவியர் நூல் பல வகையான தீட்டுகள் பற்றி பேசுகிறது. எப்படியெல்லாம் ஒரு மனிதன் தீட்டுப்படுகிறான் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்களை சொல்கிறார்கள். தொழுநோய் உடையவர்கள், யாரெல்லாம் இரத்தம் சிந்துகிறார்களோ அவர்கள், யாரெல்லாம் உடல் உறவு கொள்கிறார்களோ அவர்கள், இப்படி பல தீட்டுக்களை பற்றி பேசுகிறது. அப்படி பேசுகிற பொழுது குழந்தை பிறப்பிலும் தாய்
இரத்தம் சிந்துகிறார். எனவே அவர் தீட்டுப்பட்டு போகிறாள். என்ன செய்ய வேண்டும்? 40 நாள் கழித்து அவள் ஆலயத்திற்கு வந்து காணிக்கை செலுத்திவிட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இதிலே இன்றைக்கு நமக்கு வினோதமாக இருக்கும், ஆண் குழந்தை பிறந்தால் 40 நாள் தீட்டு, பெண் குழந்தை பிறந்தால் 80 நாள் தீட்டு என்று அந்த காலத்திலே இருந்தது. அன்னை மரியா 40 நாட்களில் ஆண்மகன் என்பதனால் ஆலயத்திற்கு வந்து காணிக்கை செலுத்தி அவரை சுத்திகரம் செய்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அன்னை சுத்திகரியம் செய்தல் என்பது லேவியர் நூல் 11:15 பொதுவாக பல்வேறு சுத்திகரிப்புகள் பற்றி பேசுகிறது. இங்கே அன்னை மரியாவும் தன்னை சுத்திகரித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அங்கே சுத்திகரிப்பு எப்படி நிகழ்ந்தது என்றால், ஒரு காணிக்கை செலுத்துவதன் வழியாக, ஒன்று ஒரு ஆட்டுக்கிடாய் அல்லது ஒரு ஜோடி புறா. இவர்கள் யார் புறாக்களை, ஒரு ஜோடி புறாக்களை கொடுப்பார்கள்? ஏழை பெற்றவர்கள். யோசேப்பும் அன்னை மரியாவும் ஏழைகள் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. நிச்சயமாக அவர்கள் பணக்காரர்கள் இல்லை, பணக்காரர் வகுப்பை அவர்கள் சார்ந்திருக்கவில்லை. யோசேப்பும் மரியாவும் என்னுடைய ஆய்வின்படி நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏனென்றால் மத்தேயு 2:11 பெத்லெஹேமிலே யோசேப்புக்கு வீடு இருந்தது என்று மத்தேயு குறிப்பிடுகிறார். எனவே அதன் அடிப்படையிலே அவர் என்னை பொறுத்தளவில் பல அறிஞர்கள் கருத்தின் அடிப்படையிலே அவர்கள் நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்கள், அவர்கள் பணக்காரர்கள் அல்ல. எனவே நடுத்தர வகுப்பும் ஏழைகளும் ஒரு ஜோடி புறாக்களை கொடுத்தார்கள். இப்படி எவ்வளவு அர்த்தம் நிறைந்த செயல்பாடுகள்! 4 செயல்பாடுகள்: விருத்த சேதனம், குழந்தைக்கு பெயர் சூட்டுதல், தலைச்சன் பிள்ளை அர்ப்பணம், 4வதாக தாயின் சுத்திகரிப்பு ஆகிய 4 நிகழ்வுகள் ஒரு யூத ஆண்மகனுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகளாக இருந்தன. இந்த 4ம் ஒரே சமயத்தில் நிகழ்ந்ததாக புனித லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே ஆவணப்படுத்துவதை பார்க்கிறோம். மிக ஆழமான சிந்தனைகள். இந்த கருத்துக்களை லூக்காவிலே வருகிற எந்த அன்னை மரியா பற்றிய, இயேசுவினுடைய பிறப்பும் அன்னை மரியா பற்றிய செய்திகளை வேற எந்த நிகழ்ச்சிகளும் தருவதில்லை. லூக்கா தருகின்ற அன்னை மரியா பற்றிய 5வது குறிப்பு என்று சொன்னால், சிமியோன் அன்னை மரியா பற்றி சொல்லிய வார்த்தைகள். அதனை லூக்கா 2:34-35 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த பகுதியை அவருடைய பாடல் பின்னணியிலே நாம் பார்க்க வேண்டும். இவரை அழகாக லூக்கா அறிமுகப்படுத்துகிறார். 2:25 அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியாரால் உணர்த்தப்பட்டிருந்தார். எவ்வளவு ஒரு பெரிய ஞானியை, பெரிய மனிதரை நாம் சந்திக்கிறோம். எனவே அவர் ஆலயத்திற்குள் வந்து மெசியாவை சந்திக்கும் முன் தாம் இறக்கப் போவதில்லை என்று தூய ஆவியாரால் உணர்த்தப்பட்டிருந்தவர். அவர் எருசலேம் ஆலயத்திற்கு வந்து முதலிலே குழந்தையை கையிலே வாங்கி குழந்தையை புகழ்ந்து பாராட்டுகிறார். இதனை கேண்டிக்கிள் ஆஃப் சிமியோன் என்று சொல்லுவோம். சிமியோனின் பாடல் குருக்களுடைய இரவு கட்டளை ஜெபத்திலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு கிறிஸ்தியல் பாடல் என்றும் பெயர். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தியல் பாடல்களிலே இதுவும் ஒன்று. அந்த பாடல் மிக அழகான பாடல், சிறிய பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டுள்ளன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை என்று அந்த குழந்தையை கையிலே வாங்கி கொண்டு சிமியோன் சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் மிக முக்கியமானவை. முதலிலே மெசியாவை அவர் கண்டுகொண்டார். இயேசுதான் மெசியா என்பதை அறிக்கையிடுகிற முதல் நபராக நாம் சிமியோனை பார்க்கிறோம். இரண்டாவதாக
மக்கள் அனைவருக்கும் மீட்பு இயேசுவின் வழியாக வருகிறது என்ற அழுத்தமான இறையியல் செய்தியை தருபவரும் சிமியோனாக இருக்கிறார். மூன்றாவதாக, இஸ்ராயேலுக்கு ஒளியாக வருபவர் இயேசு, இஸ்ராயேலுக்கு பெருமை இயேசு. எனவே நமது பெருமை இயேசு என்பதனை 2000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லி சென்றவர் சிமியோன். எனவே அவர் குழந்தையை பாராட்டி பேசிவிட்டு அன்னை மரியாளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். 34-35 இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். நமக்கு மற்ற பகுதிகள் எல்லாம் கிறிஸ்தியல் பகுதிகள். மறையியல் பகுதி என்று சொன்னால் 2:35 தான். இதயத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும், அல்லது உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். இந்த வாள் எது? மரபிலே, குறிப்பாக சர்வைட் ஆன்மீகத்திலே, அவர்கள் அன்னை மரியா அனுபவித்த 7 வியாகுலங்களில் ஒன்றாக இதனை விளக்கம் சொல்வார்கள். ஆனால் இன்றைய விவிலிய அறிஞர்கள் சற்று மாறுபடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், கல்வாரி பாதையில் லூக்கா நற்செய்தியில் அன்னை மரியாவுக்கு இடமில்லை. யார் அவரை கல்வாரி பாதையில் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் யோவான் மட்டும்தான். அப்படி என்றால் அந்த சிலுவை துயரை எப்படி லூக்கா ஒரு இறைவாக்காக தந்திருக்க முடியும் என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். எனவே அவர்கள் கேள்வி கேட்டுவிட்டு, ஆனால் அந்த அன்னை மரியாவுடைய சிலுவை துயரம் ஒரு வியாகுலம் என்பது மரபு அடிப்படையிலே தொடர்கிறது. இது விவிலிய விளக்கம். விவிலிய விளக்கத்தின்படியில் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி என்று சொன்னால், அதுதான் லூக்கா நற்செய்தி 12:51-53 ஆண்டவர் இயேசு அவர் மேல் நம்பிக்கை கொள்வதால் குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிளவுகள் பற்றி பேசுகிறார். அந்த பகுதி மிக அருமையான பகுதி. தாய் மகளுக்கும், மகன் தந்தைக்கும், சகோதரர் சகோதரிகளுக்கும் எதிராக பிளவுபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறார். அந்த பிளவை ஒரு துயரமாக லூக்கா கருதியிருக்க வேண்டும் என்று குடும்பங்களிலே ஏற்படுகிற பிளவு. எதற்காக? இயேசுவின் மேல் கொண்ட நம்பிக்கையின் காரணமாக ஏற்படுகிற பிளவு என்று அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அன்னை மரியா இயேசுவினுடைய அந்த சிலுவை பாதையில், அவருடைய வாழ்க்கை பயணத்திலே, அன்னை மரியா அவருடைய பணியின் காரணமாக, மற்றவர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக துன்பங்களை அனுபவித்தார். குறிப்பாக மார்க்கு நற்செய்தியிலே பார்க்கிறோம். இந்த மார்க்கு நற்செய்தியிலே பார்த்தீர்கள் என்றால் 3:21 தாயும் சகோதரர்களும் அவரை காண வந்தார்கள். மார்க்கு நற்செய்தியை பற்றி பார்த்த பொழுது நாம் அதனை பார்த்தோம். ஆனால் ஏன் இயேசு இவ்வாறு யார் என் தாய் சகோதரர்கள் என்று சொன்னார்கள்? அவர் சொன்னதற்கான ஒரு விவிலியல் விளக்கம் ஏற்கனவே கொடுத்து விட்டேன். ஆனால் ஏன் என்று சொன்னால், மார்க்கு நற்செய்தி 3:21 மக்கள் இயேசு மதிமயங்கிவிட்டார் என்று பேசிக்கொண்டார்கள். எனவே அவருடைய உறவினர்கள் அன்னையோடு சேர்ந்து சென்று அவரை வீட்டிற்கு அழைத்து வர சென்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதன் பின், அதாவது மார்க் 3:20 அதன் பின் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. 21 அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள், ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். எப்படி அன்னை மரியா பல துன்பங்களை சந்தித்திருக்கிறார். எனவே இவை அனைத்தையும் சேர்த்து அவர் சந்தித்த வியாகுலம் அல்லது அவருடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சிமியோன் சொன்னார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு அடுத்த பகுதியையும் மிக முக்கியமான பகுதி.
எருசலேம் ஆலயத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம். அந்த பகுதியை நாம் லூக்கா நற்செய்தி 2:41-52 வரைக்கும் நாம் படிக்கிறோம். அதில் என்ன என்று சொன்னால், நான் இந்த உரையிலேயே இதற்கு முந்தைய உரையிலே நான் குறிப்பிட்டேன். யூதர்களுக்கு 2 அடையாளங்கள், அருள் அடையாளங்கள். அதிலே ஒன்று விருத்த சேதனம், மற்றொன்று திருப்பயணம், எருசலேமுக்கான திருப்பயணம். யூத சட்டப்படி 18 வயது நிரம்பிய ஆண்கள் அனைவரும் குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறை எருசலேமுக்கு திருப்பயணம் செல்ல வேண்டும். வழக்கமாக 3 திருநாட்களுக்கு பக்தியுள்ள இளைஞர்கள் எல்லாம் திருப்பயணமாக செல்வார்கள். 1 கூடார திருவிழா, 2 பாஸ்கா திருவிழா, 3 பெந்தெகோஸ்தே திருவிழா. அதனால தான் பார்த்தரும் இளமையரும் போன்ற பல்வேறு மெசபதோமியா நாட்டினரும் என்றெல்லாம் இவர்களெல்லாம் பெந்தெகோஸ்தே நாளில் அங்கே கூடியிருந்தார்கள் என்று திருத்தூதர் பணி சொல்வதை நாம் கேட்கிறோம். எனவே இந்த 3 நாட்கள் திருவிழாக்களுக்கு பக்தியுள்ள யூதர்கள் செல்வார்கள். இதிலே 18 வயது நிரம்பிய 60 வயதிற்குட்பட்ட அனைத்து ஆண்களுக்கும் இது மண்டேட்ரி, கம்பல்சரி, கட்டாயம் அவர்கள் செல்ல வேண்டும். சிறுவர்கள் 18 வயது நிரம்பாத சிறுவர்கள், பெண்கள் வேண்டுமென்றால் சேர்ந்து கொள்ளலாம். அப்படித்தான் ஆண்டவர் இயேசு 12 வயதிலே திருப்பயணியாக எருசலேம் செல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதிலே பல விளக்கங்கள் நாம் கொடுக்கலாம். மிக அழகான ஒரு பகுதி. பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, கணவன் மனைவி உறவு, இவையற்றையெல்லாம் மிக அழகாக சொல்லுகிற பகுதி இந்த பகுதி என்று நான் வழக்கமாக மறையுரையிலே சொல்வது உண்டு. இதிலே முதலிலே நாம் இந்த மரியாள் பற்றிய செய்தியை மற்றும் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு செல்கிறார். திரும்பி வருகிற பொழுது அவரை காணவில்லை. இவர்கள் திரும்பி சென்று இயேசுவை 3 நாட்களுக்கு பின் எருசலேம் ஆலயத்திலே கண்டுகொள்கிறார்கள். இப்பொழுது 2:48 அவரை கண்டவுடன் அன்னை மரியா அவரிடம் கேட்கும் கேள்வி, குழந்தாய், ஏன் இப்படி எங்களுக்கு செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்று கேட்கிறார். இது 2:48 பார்க்கிறோம். இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது, நான் சிறுவனாக இருந்த பொழுது சிறுவர்கள் பட்ட அனுபவங்கள் என் நினைவுக்கு வரும். எப்படி யாராவது ஒரு சிறுவன் அல்லது சிறுமி காணாமல் போய் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டால் அன்னைக்கு என்ன நிகழ்ந்திருக்கும் என்று நான் யோசித்து பார்ப்பேன். ஒரு அப்பிடுவாங்க பிள்ளைய பார்த்த உடனே. அந்த தழும்பு சாகிற வரைக்கும் இருக்கும். ஆனால் அன்னை மரியா மிகுந்த அன்போடு பாசத்தோடு, ஆனால் அவருடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவருடைய கருத்தை அழுத்தமாக சொல்லிவிடுகிறார். நீ இப்படி செய்தது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. 3 நாட்களாக நாங்கள் இப்படி தேடிக்கொண்டிருந்தோம் என்பதை சொல்லிவிடுகிறார். ஆனால் அவர் குழந்தையை கனிவோடு அன்போடு கண்டித்துக் கொள்கிறார். ஆனால் ஒரு குழந்தைய பார்த்தா அவ்வளோதான், இப்படி காணாமல் போய் ஒரு குழந்தை 40 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி வந்துச்சு அப்படின்னா தகப்பனார் அப்புன்னு அப்பிடுவார். அம்மா பேசும், இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டியே, நான் 3 நாளாக ஒன்றும் குடிக்கலை, வாயில் தண்ணி கூட படலை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரசங்கம். ஆனால் அன்னை மரியா இங்கே மிக அழகாக எப்படி தெளிவாக சொல்லிவிடுகிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய பதில்தான். அவர் 2:49 நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கடைசியாக இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்து வந்தார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இங்கேதான் மிக முக்கியமானது, அன்னை மரியா எவ்வளவு தன் கணவர் யோசேப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அவர் உன் தந்தையும் நானும் என்றுதான் சொல்லுகிறார். முதலிலே தன் கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு குடும்ப உறவு
சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதற்கு அன்னை மரியா சிறந்த உதாரணமாக இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து வந்தார். அதே சமயம் சொல்ல வேண்டியதை கண்டிப்புடன் சொல்ல வேண்டியதை அழகாக சொல்லிவிடுகிறார். எனவே அவர் ஒரு சிறந்த அன்னையாக, சிறந்த மனைவியாக இருப்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். எப்படித்தான் நம்முடைய குடும்ப உறவுகள் இருக்க வேண்டும், அதற்கு அன்னை மரியாவுடைய முன்மாதிரிகை என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையிலே அன்னை மரியா சிறந்த உதாரணமாக இருக்கிறார். இறுதியாக பணிவாழ்விலே அன்னை மரியாவை பற்றி லூக்கா சொல்லுகிற இடங்கள் இந்த மார்க்கிலே வருகிற இடம்தான். அதாவது உறவினர்கள் தேடி வருவது. மற்றவர்கள் எல்லாம் மார்க்கு அதனை எதிர்மறையிலே சொல்கிறார். மத்தேயு சமமாக நியூட்ரலாக சொல்லிவிடுகிறார். ஆனால் லூக்கா மட்டும் நேர்மறையிலே சொல்லுகிறார். உள்ளே செல்ல அவர்களுக்கு வழி இல்லாததால், இடம் இல்லாததால் என்று அந்த காரணத்தை லூக்கா 8:19 அழகாக சொல்லிவிடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி ஒரு விஷயத்தை ஒரு எதிர்மறையான விஷயம் போல் தோன்றுவதை சொல்லும்போது அவர் எப்படி ஒரு நயமாக கையாளுகிறார் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலே 8:19 இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவர் வந்தார்கள், ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை என்று ஒரு நேர்மறையை பண்பை காட்டுகிறார். இறுதியாக லூக்கா 11:27 நீர் பாலுண்ட கொங்கைகளும் உம்மை பெற்றெடுத்த வயிறும் பேறு பெற்றது. இதனை இப்போ பொது மொழிபெயர்ப்பிலே உம்மை பெற்றெடுத்து உமக்கு பலூட்டிய உம்முடைய தாய் பேறு பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. 11:27. எனவே இங்கே தாய்மையின் அடையாளமாக அவரை பெற்ற கருத்தாங்கிய கருவறையும், தமிழில் வயிறு என்று பொதுவாக சொல்கிறோம், கருவறையும் அவர் பாலூட்டிய கொங்கைகளும் தாய்மையின் அடையாளமாக இருக்கிறது. அதனால்தான் மற்ற மொழிபெயர்ப்புகளெல்லாம் இந்த 2 வார்த்தைகளும் கருவறையும் பாலூட்டிய கொங்கைகளும் என்ற வார்த்தைகள் அப்படியே காணப்படுகின்றன. மொத்தமாக இறுதியாக லூக்கா நற்செய்தியாளர் அன்னை மரியாவை பிறப்பு நிகழ்ச்சியுரைகளிலே கொண்டு வருகிறார், குழந்தை பருவ நிகழ்ச்சியுரையிலே கொண்டு வருகிறார், பொது வாழ்வில் கொண்டு வருகிறார், இறுதியாக கிறிஸ்தவ சமூகத்தில் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகும் கொண்டு வருகிறார். இப்படி அன்னை மரியாக சிறப்பாக சித்தரித்திருக்கிற விவிலிய எழுத்தாளர், நற்செய்தியாளர் என்றால் புனித லூக்கு.